அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சேபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். இங்கே கருத்து கொண்டு பயன்படுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் மனக்கவலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினீங்கன்னா செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். அதே போல் வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்தினா மனக்கவலையிலிருந்து விடுபடலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கவனமாக இருங்க. தடங்கல்களும் மன வேதனைகளும் அதிகப்படியான விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, இறைச்சிகள்லாம் விற்கிறவங்களாம் இன்றைக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் பணம் பல வழியில் வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. நீங்கள் கடனாக கேட்டிருந்தாலும் அந்த பணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாரான நாள். பயம் அதிகமாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மிகவும் கவனமாக பேசுங்க. அதாவது வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. இல்லைனா தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்திடும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த ஆதரவு, உதவி, அனுதாபம், கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். ஏற்கனவே கன்னி ராசிக்கு கண்டசனி நடந்துருக்குது. அதனால் விழிப்புணர்வு இருங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பணம் பல வழியில் வரக்கூடிய நாள். சிறப்பான நாள். நீங்கள் யார்கிட்டயா கடனாக கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் வரும். இல்லை கடன் கொடுத்து திருப்பி வராத பணமும் இன்று வர்றதுக்கு வாய்ப்புண்டு. முதலீடுதாருக்கும் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரியடையும் நாள். பாலிய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் மூலம் பொழுது கழிப்புங்க. நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். தடங்கல்களும் தாமதங்களும் மனவேதனைகள் ஏற்படக்கூடிய நாள். எச்சரிக்கையோடு இருங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் அதே போல தான் சிக்கலான நாள். கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள்னே சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடி தந்து உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். இப்போ இந்த கும்பராசிக்கு சந்திராசிக்குது. மிக கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன் கொள்ளுங்க. நன்றி.